வெசல்ஸ் எல்லாமே கம்பல்சரியா எஸ்எஸ்ல தான் இருக்கும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் இருக்கும். ஐயா சாமி அப்படி வந்துருங்க முன்னாடி வந்து இல்லை வழி கொடுத்து எல்லாரும் சார் நீங்களும் உட்காந்துக்கலாம். நம்ம ப்ரொஃபசர்ஸ் நீங்கள் இவங்களாம் கூட முன்னாடி உட்காந்துக்கலாமா சார்? இதெல்லாம் மைக்கெல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு கஷ்டமா இருக்குது. ஓகே, அவர் அவ்வளோ தூரம் இது இந்த செய்தி போகணுங்கிறதுக்காக அப்படி பண்ணுறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, இந்த அலோவேரா பார்காட் இன்சிஸ் அப்படிங்கிற இந்த வெரைட்டி அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, இது மாதிரி இந்த வெரைட்டி தான் இந்த மார்ஜின் இருக்கு பாத்தீங்களா, ஒரு 5 கேரக்டர்ஸ் நம்ம சொல்றோம். ஓகே தேங்க்யூ. உட்காரு, நீங்க அப்படியே நான் பக்கத்துல இருந்தா தைரியம். ஓகே, இந்த அலோவேரா பார்காட் இன்சிஸ் அப்படிங்கிறதுல இந்த மார்ஜின் பாத்தீங்கன்னா ஒயிட்டா ஃப்ளெக்சிபிளா இருக்கு. டிஃபரன்ஸ் வச்சிருக்கேன் உங்களுக்கு காட்டும். பின்னாடி இருக்கிற பசங்க தெரியுங்களா? நான் பேசுறது கேட்குதா? இல்ல யாராவது ரொம்ப இதெல்லாம் இல்லை சார் இன்ட்ரெஸ்ட் இல்லை இல்லை போர் அடிக்குது அப்படின்னா கொஞ்சம் பாருங்க. ஆமா, நம்ம ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. தயவு செய்து நீங்க என்ன கூட கொஞ்சம் முன்னாடி வந்துடலாம். எப்படி உங்களுக்கு வசதியை பார்த்துங்க. ஏன்னா நீங்க வந்து அப்படி அசால்ட்டா இருக்கும்போது, அதாவது நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது நான் நினைச்சுக்கிறேன் இந்த பசங்களுக்கு ஏதோ பிடிக்கலையா இருக்குது அப்படின்னு நான் நினைச்சிட்டு எனக்கு வந்து எல்லாமே டவுன் ஆகிடும், மெசேஜே வெளியே வராது, அந்த மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? வாங்க, இந்த மார்ஜின் வந்து ஒயிட்டா இருக்கும், அந்த முள்ளு வந்து ஒயிட்டா இருக்கும். இன்னொன்று ஃப்ளெக்ஸ் பண்ணி அழுத்துனீங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கும். இது ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ரெண்டாவது, கீழால் அறுத்தீங்கன்னா மஞ்சளா பால் வரும். அந்த மஞ்சளா பால் வர்றது கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு பேட் அடோர் இருக்கும், ஒரு கெட்ட வாசனை இருக்கும். இன்னொன்று அது கையில பட்டுச்சுன்னா அரிப்படுக்கும். எல்லாத்துக்கும் இல்லை, ஒரு சில பேருக்கு கையில பட்டுச்சுன்னா அரிப்படுக்கும். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த பூ வெளிவரும் பாருங்க, பூ வந்து மஞ்சளும் சிவப்பும் கலந்த ஒரு வண்ணத்துல அந்த பூ பூக்கு. ஏறத்தாழ 11வது ஒவ்வொரு 11 மாசத்துக்கு ஒருக்கா பூவிடும், ஒவ்வொரு 9 மாதங்களுக்கு ஒருக்கா அதோட கன்று வரும். இது வந்து இந்த வேர் வந்து கீழே ரொம்ப டீப்பா போகாது, ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு போன முன்னாடி இப்போ வந்து சைட்ல போக ஆரம்பிச்சு. அலோவேரா பாத்தீங்கன்னா அப்படியே பாகு மாதிரி அந்த வேர் மட்டும் வெளியே நீண்டு வந்துருக்கு. காரணம் என்னன்னா, அவருடைய பப்ஸ் டெவலப் பண்றதுக்காக, அந்த ரைசோம்ல இருந்து அந்த பப்ஸ் வெளிக்கொள்வதற்காக அது மேலே மண்ணுக்கு பக்கமாவே அது இருக்கும். இதனுடைய ரீப்ரொடக்ஷன் எங்க இருந்து ஆரம்பிக்கும்னு சொன்னாக்க, நிறைய பூல இருந்து சீட் கிடைக்கும் இல்லையா, ஆஞ்சியோஸ்பர்ம். இதுல வந்து அப்படி ஒண்ணு அந்த சீடெல்லாம் வெளியே கிடைக்காது. ஆனா இதனுடைய ரீப்ரொடக்ஷன் எல்லாமே வந்து இந்த ரூட் ஜோன்ல இருந்து ஆகும். ஆனா ரூட் ஜோன் வந்து மேல டாப் சாயில் வந்து ரொம்ப ஹார்டா இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு சப்ரஸ் ஆயிடும், அந்த நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் கிடைக்கிறது கம்மியாயிடும். அதனால மேலால அந்த அலோவேரா பொறுத்த வரைக்கும் பாட்ல போட்டிங் நல்லா வருது. ஏன்னா பாட் சாயில் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த நம்ம ரீபார்ட் பண்ணும்போது சாயில் வந்து லூஸ் ஆகாது. மற்றபடிக்கு ஃப்ளோர்ல இருந்துச்சுன்னு சொன்னாக்க மேல களையெல்லாம் பெரிய களைகள் எல்லாம் இருந்தா, சின்ன சின்ன புல்லெல்லாம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதுக்கு பக்கத்துல இதை டாமினேட் பண்ற மாதிரி களை எல்லாம் பார்த்துக்கணும். இந்த பிளான்ட்ல நீங்க தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து நெட்ல நிறைய என்னோட படம் கூட கிடைக்குது. அலோவேரா ஐயா அப்படின்னு சொல்லி நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா அந்த நிறைய பிளான்ட் எல்லாம் நான் காட்டுறேன். யூடியூப்ல நிறைய அலோவேரா ஐயான்னு சொல்லிட்டு என்னுடைய எப்படி இந்த மாதிரி டெமோ பண்றதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டம் போர்ஷன்ல இந்த ஒயிட் போர்ஷன் இருக்கிற மாதிரி அர்ப்பணும். இப்படியா இருக்கிறது, இங்க இருக்கிறது, இதெல்லாம் என்னன்னா அந்த பிளான்ட்டுக்கு ரொம்ப டேஞ்சர். சாதாரணமா வந்து ஒரு பிளான்ட்டை இந்த முனையில் இப்படி உடைச்சிட்டீங்கன்னா கூட இங்கிருந்து ஆக்சிடேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அவ்வளவு சென்சிட்டிவான ப்ராடக்ட். அதனால இங்க இருந்து க்ளோஸா இருக்கணும். இந்த ஒயிட் போர்ஸ் இல்லைன்னா இது வந்து நீங்க 15 நாள் வரைக்கும் சாதாரணமா வெட்டிக்கு வச்சீங்கன்னா வச்சுக்கலாம். மற்றபடிக்கு இந்த மாதிரி ஒடுங்கிடுச்சுன்னு சொன்னா உடனே இமீடியட்டா யூஸ் பண்ணிடுங்க. இது ஒடுக்க கூடாது. இப்படி ஒடிச்சுன்னு சொன்னா அது வந்து அந்த 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 பிளான்ட்டுக்கு பிரச்சனை. ஓகே, இப்போ இந்த பிளான்ட்டை வந்து இப்படி நம்ம அலோவேரா பார்பாடென்சிஸ் அப்படிங்கிற பிளான்ட், இது நம்ம குமரி கண்டத்துல தான் முதல் முறையா தோன்றுது. உலகத்திலேயே முதல் முறையா குமரி என்கிற இந்த நற்குமரி, நான் வந்து இதுக்கு செல்லமா நற்குமரின்னு பேர் வச்சிருக்கிறோம். இந்த நற்குமரி வந்து குமரி கண்டத்துல தோன்றதுனாலதான் அந்த கண்டத்துக்கே குமரி கண்டம்னு பேர் வச்சாங்க. அத்தனை மக்களுமே வந்து இது வந்து நம்முடைய தமிழ் மூலிகை. தமிழர்கள் இலக்கியத்துல, மருத்துவத்துல, கலாச்சாரத்துல
பாரம்பரியத்துல அப்படி வந்து எல்லாமே பின்னி பிணைந்த ஒரு மூலிகைன்னா இது பின்னாடி எல்லாம் மற்றதெல்லாம் பிற்காலத்துல வந்தது. அது வேறு சில காரணங்களுக்காக இப்ப நீங்க மற்ற எது வேணாலும் எடுத்துக்கலாம், அஸ்வமதை எடுத்துக்கலாம், மற்றதெல்லாம் வந்து அது ஒரு சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது. ஆனா அந்த சோத்துக்கற்றாழை மட்டும்தான் ஒரு மனிதன் சாவா கலைக்கு முன்பு நோவா கலை, அதாவது வந்து உங்களுக்கு வந்து மூவா கலைன்னு சொல்லுவாங்க. மூவா கலைன்னா மூப்பை தனித்து வாழக்கூடிய, மூப்பை குறைத்து வாழக்கூடிய ஒரு கலை. அந்த கலையில தான் வந்து இந்த சோத்துக்கற்றாழை காலிங்கற்பமாக பயன்படுத்தது. அகத்தியர், போகர், நிறைய பேர் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு சித்தரனே வந்து சோத்துக்கற்றாழையை குறிப்பிடாத ஒரு மருந்தோ அல்லது ஒரு தீர்வோ சொன்னது கிடையாது. அத்தனை பேரும் இந்த குமரியை கைக்கொள் அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. குமரியை கைக்கொள்னா குமரி என்பது இது. இவங்க மற்றவங்களாம் தவறா புரிஞ்சுட்டு 60 வயசுக்காரர் 30 வயசுக்கு தான் கல்யாணம் பண்றதெல்லாம் ஒரு காலத்துல வந்துச்சு. இப்போ அந்த அவேர்னஸ் வந்துருச்சு. ஓகே, அது மாதிரி இதை வந்து சரியா சாப்பிடும்போது எப்படிப்பட்டதை சாப்பிடணும்? ஒரு செடி வச்சு 24 மாதங்கள் ஆன பிறகுதான் இதில் இருக்கிற மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து ஒழுங்காக அமைந்து வருகிறது. கரும்பு 8 மாசத்துலயே கரும்பு மாதிரி இருக்கும், ஆனா சக்கரை சுத்தி இருக்காது. மேங்கோ பாத்தீங்கன்னா ரைப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கும், ஆனா அது கடிச்சீங்கன்னா இனிப்பு இருக்காது. ஒரு இயற்கையான ஒரு முதிர்வு வரணும் அப்படின்னு சொன்னாக்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு. அந்த காலத்துல அதாவது அந்தபடி சொல்ல போனா அலோவேரா பார்பாடென்சிஸ் என்கிற இந்த ரகம் 24 மாதங்களுக்கு முன்பு அதனுடைய மருத்துவ குணங்கள் நிறைவடைந்திருக்காது அப்படிங்கிறது சித்தர்கள், என்னுடைய குருமார்கள். அதே மாதிரி சயின்ஸ்ல கூட என்ன செய்யறா, அந்த பேரன்கைமா செல்லுல எல்லா மினரல்ஸ், விட்டமின்ஸ், என்சைம்ஸ் இது மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாமே ஒன்னா வரணும்னு சொன்னாக்க இட் டேக்ஸ் மோர் டைம் சொல்றாங்க. ஆனா நிறைய பேர் 6 மாசத்துல ஆக்கினாங்களா, 1 வருஷத்துல ஆக்கினாங்களா, அதெல்லாம் வந்து ராங். 24 மாதம் நிறைவடையும். சார் அது வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? ஆமா, தென்னை வச்சா 5 வருஷம் வெயிட் பண்றோம், 3 வருஷம் வெயிட் பண்றோம். அது போல இதுவுமே வந்து வெயிட் பண்ணணும். ஓகே, இப்ப என்னன்னா இது எப்படி கமர்ஷியலா ரொம்ப இது பண்ணிடுறாங்கன்னா ஒரே நேரத்தில் 5 லீஃப் 6 லீஃப்ல அறுத்துடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இந்த பாட்டம்ல இட் இஸ் ரோசெட் டேபிள். இந்த ஒரு அலோவேரா பார்பாடென்சிஸ் மட்டும் தாமரை இதழ்கள் மாதிரி அப்படி வந்து இப்படி வந்துருக்கும். ஆனா அலோவேரா சைலன்சிஸ்னு ஒரு வெரைட்டி இருக்கு. அது வந்து விசிறி வாழை மாதிரி ஒரே நேரத்துல வந்து இப்படி 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 வரும், குறுக்க வராது, ஒரே இடத்துல விசிறி வாழை மாதிரி வரும். அதுக்கு வந்து அலோவேரா சைலன்சிஸ். இன்னொன்னு அலோவேரா வல்காரிஸ், மேஸ்குலேட்டா, இப்படி நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு. அதுல வந்து எனக்கு கொஞ்சம் வெரைட்டிஸ் கொண்டு இருக்கேன் உங்களுக்கு. ஓகே, இந்த அலோவேரால வந்து உள்ள இருக்கிற செல் வந்து உள்ள இருக்கிற ஜெல் பேர் வந்து பேரன்கைமா செல்னு சொல்லுவோம். அல்லது இதுல உள்ள அதாவது அந்த ஒயிட்டா இருக்கிற பல்ப் தான் வந்து நமக்கு முக்கியமா தேவை. அந்த பல்ப் எப்படி எடுக்கணும்னு பார்க்கணும். ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம இதை எப்படி ஓப்பன் பண்றோம்னு சொல்லுவோம். முதல்ல அறுக்கும் போது கீழே பாட்டத்துல இருந்து நல்லா ஷார்ப்பான ஒரு நைட் வச்சு ஒரு ஓரமா நீங்க அறுத்துட்டீங்கன்னு சொன்னாக்க அப்படியே ஆப்போசிட்ல எடுக்கணும்னா வந்து ரொம்ப கஷ்டப்படலாம் வேண்டியது. எங்க உங்களுக்கு கேப் இருக்குதோ அந்த லீஃப் வேணுமோ அந்த லீஃப் ஒரு சைட்ல மட்டும் 1 சென்டிமீட்டருக்கு அறுத்துட்டு ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்ல எடுத்தீங்கன்னா அழகா வந்துடும். அப்படி எடுக்கிறது தான் இந்த லீஃப். எதுவுமே உங்களுக்கு குறுக்க கட் பண்ண பார்த்தீங்கன்னா காரணம் அப்படி எடுத்தா தான் ஈஸியா இருக்கும். அப்பதான் வந்து 1 இயர் ஓல்டு பிளான்ட்ல எடுக்கணுமா இல்ல 1 இயர் ஓல்டு லீஃப் எடுக்கணுமா? 24 months ஆன பிளான்ட்ல இருந்து 24 மாதங்கள் நிறைவடைந்த சோத்துக்கற்றாழை செடியில இருந்து தான் அந்த லீஃப். செடியில இருந்து எந்த லீஃப் வேணாலும் எடுக்கலாம். ஒரே ஒரு லீஃப் எடுக்கலாம், 2 லீஃப் எடுக்கலாம். புதுசா எடுத்தீங்கன்னா 2 கூட எடுக்கலாம். ஏன்னு சொன்னா இது வருடத்துக்கு 12 லீஃப் தான் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். ஏன்னா அது கமர்ஷியலா போகும்போது 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் நமக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு சரி. நிறைய அறுத்துட்டீங்கன்னா அதுக்கு என்ன ஆகும்? ஸ்ட்ரெஸ் வரும். ஆமா, அது மட்டும் இல்ல, என்னன்னா இதுக்கு வந்து ஃபுட்டு தயாரிக்கிறதுக்கான போதுமான அளவுக்கு இதை பண்ண முடியாது. இது வந்து உங்களுக்கு அந்த காட்டன் ப்ராசஸ் எல்லாம் நைட் டைம்ல பண்ணணும். அப்ப அந்த ஃபுட்டு தயாரிக்கக்கூடிய அந்த தேவையான அளவுக்கு இந்த லீஃப் இல்லைன்னா அது ஸ்ட்ரெஸ். அப்பதான் அந்த செடியெல்லாம் இதாகிட்டு மஞ்சளா சில விதங்கள்லாம் வரும். சிலதெல்லாம் அந்த புள்ளிகளால அவங்க இது மாதிரி புள்ளிகள் வந்தா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஜெல் நல்லா இருக்கிறதுனால எடுக்கணும். அது ஒரு 24 மாசம் ஆயிடணும். நீங்க 3 மாசத்துலயே அடுத்தாலும் லீஃப் எடுக்கலாம், ஒண்ணுமே இருக்காது. அதுதான் விஷயம். அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியதான் எங்க கடமை. சரிங்களா? ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது கொஞ்சம் ப்ராசஸ் வந்து சாரி இங்க நிறைய யூட்டன்சில்ஸ் எனக்கு கிடைக்கல. நான் நிறைய எடுத்துட்டு வருவேன். ஆனா வந்து எப்படி மேக்கப் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம். ஒரு 2 3 5 லிட்டர் 2 லிட்டரு 10 லிட்டர் அப்படிங்கிற பாத்திரமெல்லாம் எடுத்து வேணும். இன்னைக்கு எடுக்க வரைக்கும் எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறோமோ பண்ணிக்கலாம். ஓகே, இங்க பாருங்க, இது மாதிரி ஸ்டீல் கத்தி எடுக்கணும். இந்த மாதிரி கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற ஸ்டீல் கத்தி எடுக்கணும்.
இரும்பு கட்டி அல்ல. இரும்பு கட்டியில் அடிச்சீங்கன்னா இது ஆக்சிடேஷன் ஆயிடும். ஓகே, இதை பிடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வலது கை பக்கம் இந்த பாட்டம் போர்ஷன் இருக்கணும். இதை வந்து வைக்கும் போது நீங்க இப்படி வைக்க கூடாது, இப்படி வைக்க வேண்டாம், இப்படி வைக்க வேண்டாம். ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, 6 ஸ்டெப். இந்த ப்ரொசீஜர் நீங்க நிறைய பேர் எல்லாம் இல்லை, நீங்க பேட்டர்ன் பண்ணீங்கன்னு சொல்லுவாங்க. நமக்கு எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். எங்கெல்லாம் வந்து இது எல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியுமோ சொல்லி பாருங்க. இது மாதிரி வலது கையில இந்த பாட்டம் எல்லாருக்கும் தெரியுதுங்களா? எல்லாரும் பார்க்க முடியுதுங்களா? ஓகே, இந்த வலது கை பக்கிற பாட்டம் போர்ஷனை இப்படி நல்ல ஒரு ஸ்டீல் கட்டியில இது நம்பர் 1 ஸ்டெப் முடிஞ்சது. இது நமக்கு தேவை, இதுதான் ஃபேஷியல் பண்ண போறோம். ரெண்டாவது இது அப்படியே நேரா டைரக்டா ஆப்போசிட்ல திருப்புங்க. திருப்பிட்டு இதே மாதிரி கீழே படுக்கை வசமா வைங்க. ஓகே, இதெல்லாம் நான் சேவ் பண்றது பண்றதுல இதுதான் எப்படின்னு அப்புறமா சொல்லித்தரேன். ஓகே, 2 முடிஞ்சது. இது வேஸ்ட் கிடையாது. இப்போ 3ஆவது ஸ்டெப் பாருங்க. இப்படி நேரா வெர்டிகலா வச்சுக்கிறோம். இது வேஸ்ட் கிடையாது. ஓகே, இது அப்படியே திருப்புறோம். இதெல்லாம் கொஞ்சம் சின்ன டெக்னிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்படியே இப்படி திருப்புறோம். திருப்பிட்டு இந்த ஓரத்தில் இருக்கிற மார்ஜினையும் அடுத்து எடுக்கிறோம். இப்போ 4 ஸ்டெப் முடியுது. இதெல்லாம் என்ன பண்ணிருக்கோம், இந்த ஓரங்கள் எல்லாமே அழகா கிளீனா ஒரு சிமெட்ரிக்கலா நம்ம கட் பண்ணியாச்சு. ஈஸியா இருக்கு எடுக்கிறது. இது வந்து கொஞ்சம் அப்படி ஜிக்ஜாக்கா போயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த லீஃப் வர்றதுல, இந்த தோல் வர்றதுல, ஜெல் எடுக்கல கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஓகே, இப்போ பாருங்க, நான் இதுக்காக ஒரு டூல் வச்சிருக்கேன். இது ஒன்றும் பெரிய அதிசயமான டூல் எல்லாம் கிடையாது. மாவு கரண்டின்னு சொல்லுவாங்க, ஆட்டாஸ்கோப்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டாஸ்கோப்பை ஸ்ட்ரீட் கடையில் நிறைய கிடைக்கும். நமக்கு நிறைய வந்து கோயம்புத்தூர், திருப்பூர் மாதிரி இடத்துலலாம் நான் வந்து விற்கிறேன். எல்லாத்தையும் நானே வாங்கி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுப்போம். இப்போ பாருங்க, இந்த ஜெல் எடுக்கல நிறைய பேர் ஸ்கூல்ல போடுவாங்க, இல்லைன்னா தோசை கண்ணியில் எடுப்பாங்க. அது மாதிரி எல்லாம் எடுக்காம நான் இது வந்து இந்த டூல் பயன்படுத்தி எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு பாத்தீங்களா? இவ்வளவு அழகா வந்து இந்த 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 பச்சை தோலுக்கும் இந்த வெள்ளை சோற்றுக்கு நடுவுல ஓடக்கூடிய மஞ்சள் குழாய்கள் தான் பேரு வாஸ்குலார் பண்டில்ஸ். இந்த வாஸ்குலார் பண்டில்ஸ்ல தான் அந்த அலோயின் லேட்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய டாக்ஸிக் மேட்டர் இங்க இருக்கும். இதை வந்து ஸ்கிராச் ஆயிடுச்சுன்னா, ஸ்கூல்ல எடுக்கும் போதோ வேற ஏதாவது எடுக்கும்போது ஸ்கிராச் ஆயிடுச்சுன்னா இது வந்து இந்த இதில் பட்டுரும். அப்போ என்னன்னா கசப்பு அதிகமாகும். இன்னொன்னு என்னன்னா, இந்த வாஸ்குலார் பண்டில்ஸ்ல 2 வேலை செய்யும். ஒன்று வந்து அனிமல்ஸ் எல்லாம் கடிச்சு இது வீணாக்கூடாதுங்கிறது கசப்பு அது உருவாக்கி வச்சிருக்கு. அதனால ஆடு மாடம்னா கிடைக்காது. ஒரே ஒரு விலங்கு தான் நல்லா சாப்பிடும், வைல்டு போர், காட்டுத்தன்மை. அந்த காட்டுத்தன்மைக்கு என்ன வேணும்னா, அதனுடைய ஒரு வயசாயிடுச்சுன்னா தன்னுடைய மன வாழ்க்கையில் ஈடுபட முடியல, அதாவது அந்த செக்ஸ் லைஃப்ல ஈடுபட முடியலன்னு சொன்னா அது வீக்கா தோணும். அந்த வீக்கான ஆண் பண்டிகள் எல்லாம் வந்து இந்த சோத்துக்கண்ணுடைய வேரை கடிச்சு நல்லா சாப்பிடும். பெண் பண்டிகள் இந்த இலையை கடிச்சு சாப்பிட்டோம்னா அப்படியே சுழற்சி போயிடும். அதுக்கு தெரியுது அனுபவா வந்து இந்த பிரச்சனைக்கு நல்ல மருந்து தெரியும். விலங்குக்கு தெரியும். யானை தன்னுடைய காலில் முள்ளோ கண்ணாடி ஏறிடுச்சுன்னா பார்த்து வச்சிருக்கோம், சுத்தி வச்சிருக்கோம். அழகா வந்து இந்த அலோவேரா செடி மேல நல்லா கிரஷ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நின்றுட்டு அந்த ஜெல் எல்லாம் உள்ள போன உடனே அங்க இருக்கக்கூடிய கல்லு, கண்ணாடி துண்டுகள் இதெல்லாமே வெளியும். அதுக்கு தெரியும். கீரிக்கு தெரியுது. பாம்போட சண்டை போட்டோம்னா அதை வந்து அதை கொஞ்சம் அந்த வேலை வந்து சரி பண்ணணும்னா இந்த சோத்துக்கத்தால வேரை போய் கடிச்சு சாப்பிட்டோம்னா நிறைய வேர்லாம் தொட்டு வருது. மனுஷனுடைய இதுக்கு தெரியும். எல்லா இடத்துல பாம்பு கடின்னு மறந்துட்டு விட்டுருவாங்க அப்படின்ற அது வந்து ரகசியமா போய் எல்லா வேரையும் தொட்டுட்டு வரும். அப்ப மனுஷன் கன்ஃபியூஸ் ஆகிடுது. ஆனா அது வந்து கடைசியா வந்து இந்த சோத்துக்கத்தால வேறு இருக்கு பார்த்தீங்களா, அந்த வேரை கடிச்சு சாப்பிட்டுன்னா அதோடைய வேணும். அதுக்கு எல்லாமே தெரியுது. நம்ம தான் இன்னொன்று தான் தெரியாம. ஓகே, இப்ப பாருங்க 5 ஸ்டெப் எடுத்து பாத்தீங்களா. என்ன பண்ணா இந்த தோல் அழகா வந்து நீங்க ஃபேஷியல் பண்ணலாம். சூப்பரா இருக்கு. ஓகே, இது சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் வந்து தொடக்க போறதெல்லாம் அப்படியே விட்டுருவேன். ஏன்னா 3 நிமிஷத்துல இது வந்து என்னோட ஸ்கின் குள்ள போயிடும். ஓகே, இன்னொன்று என்னன்னா, நான் எப்போ இந்த ப்ரோக்ராம் பண்ணாலும் எனக்கு ரொம்ப உதவியா இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் இருக்காங்க. அந்த ஜீவன் அழுகும். அதனால என்ன பண்ணுவேன்னா, அதை எடுத்து அழகா வந்து ஒரு பாத்
சூப்பரா இருக்கு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா சளி பிடிக்கிற அளவுக்கு நிறைய விடக்கூடாது, சீக்கிரம் எடுத்துடணும். இந்த மானிட்டர் எனி கிளாஸி சர்ஃபேஸ் இந்த டேபிள்ல அழகா துடைக்கணும். இதான் நான் வீட்டில் வந்து இந்த மார்பெட் தலையை துடைக்கிறதுக்கு, டைல்ஸ் தலையில துடைக்கிறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவேன். கார் வாஷ் சூப்பர், ஆர்கானிக் கார் வாஷ். இப்போ நீங்க ஸ்டார்ட் அப் பண்ணிக்கலாம். இப்போ யாராவது புதுசாக இருந்தேன்னா ஆர்கானிக் கார் வாஷ் நீங்க பண்ணலாம், பைக் வாஷ் பண்ணலாம், ஃப்ளோர் வாஷ் பண்ணுங்க, பேத்ரூம் சிங்க் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருங்க. ஏன்னா இதுல வந்து 3% சப்பானின் அப்படின்னு ஒரு சோப் மெட்டல் இருக்கு. சப்பானின் அதுதான் வந்து அந்த கிளென்சிங் ப்ராப்பர்ட்டியை வேலை செய்யும். அதுவும் இந்த இந்த அளவுலால வந்து நீங்க தொடச்சீங்கன்னா யாராவது ட்ரை பண்ணலாமா? யாராவது தங்க நகை கொடுக்குறீங்களா? செலவு இல்லாம சேதாரம் இல்லாம உங்களுக்கு நம்ம வந்து சுத்தம் கொடுத்துருக்கோம். இது ரொம்ப சுத்தமா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. இல்ல கொஞ்சம் இன்னொரு ஸ்கின் எடுத்து செய்யலாம். பத்திரமா இருக்கு சார். இப்போ பாருங்க 5 ஸ்டெப் எடுத்துக்கணுமா? 6வது ஸ்டெப் எடுக்கிறோம். 6வது ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. அதுக்கு என்ன செய்யறோம்னா இதே ஸ்டூலை பயன்படுத்திட்டு இங்க பாருங்க. அதுக்கெல்லாம் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி அழகா நீங்க எடுத்துட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒண்ணு மாயம் இல்லை, மந்திரம் இல்லை, கஷ்டம் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த மாதிரி ஜெல்லுல அந்த மியூக்கஸ் வந்து வரணும். இந்த மாதிரி வந்ததுன்னா தான் அது வந்து ஒரு இயற்கையான நல்ல விளைந்த முத்தின சோற்று கற்றாழையின் அடையாளம். பிஞ்சா இருந்தீங்கன்னா இந்த மியூசிலேஜஸ் வராது. 1 வருஷம் இல்லை, 1.5 வருஷம் இருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளவு வயசு ஆகுதோ அப்பதான் வந்து மியூசிலேஜஸ் நிறைய வரும். இது மியூசிலேஜஸ் தான் நம்மளுக்கு நேச்சுரல் ஷாம்பு. அதை வாஷ் பண்ணி சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல க்ளோஸாக பார்த்தீங்கன்னா ஒயிட்லாம் ஒரு லைன்ஸ் வரும். இந்த நெர்ஸ் தான் ப்ளோயம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹைலம், இதெல்லாம் வேலை செய்யறது இதுதான், அப்படிதான் வேலை செய்யுது. ஓகேங்களா? இதுதான். இப்போ இதை என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே வாஷ் பண்ணீங்களா பண்ணலாம், தண்ணியில கழுவலாம். ஆனால் அதை விட இந்த ஒரு சர்ஃபேஸ்லேயும் உள்ள இருக்கு இல்லையா, அதுக்காக அதை கட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்யணும்னு சொன்னாங்க இப்போ அலோவேராவை ஃபில்லர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்படி இருந்தா பல்ப். இது என்ன பண்றோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம வேணுங்கிற சைஸை இப்படி போட்டுட்டு இதை வந்து அடுத்த இதை எடுக்கும் போது கொஞ்சம் வேற மாதிரி காட்டுறேன், அப்படி ஈஸியா இருக்கு. இது மாதிரி நம்ம வந்து வயர் கட்டிகளை போல கண்ணாடி துண்டுகளை போல இப்படி கட் பண்ணிடுறோம். இதுதான் ஃபில்லர்ஸ்னு சொல்றோம். அலோவேரா ஃபில்லர்ஸ்ங்கிறது வந்து இதுதான். இதை நம்ம என்ன செய்யறோம், சாதாரணமா 50% ஆஃப் த ஜெல் கண்டென்ட் கிடைக்கும் ஒரு லீஃப்ல. நல்லா மெச்சூர்ட் லீஃப் எடுத்தீங்கன்னா இது வந்து சாதாரணமா 300 இருந்து 350 கிராம் வரைக்கும் இந்த லீஃபோட சைஸ் இருக்கும். அதில் பாட்டமெல்லாம் கட் பண்ண பின்னாடி நமக்கு இது வந்து ஒரு 100 கிராம் வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஜெல் கிடைக்கும். அதான் ஃபில்லர்ஸ் கிடைக்கும். இதே பெரிய லீஃப் எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அது சொல்லிக்கிறாங்க. இது கொஞ்சம் பெரிய லீஃப். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து இந்த முள்ளு வந்து எங்காவது வந்து சைட்ல ரெட்டிஸா வந்துருக்குன்னு சொன்னாக்க அது எப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்க எங்காவது இனக்கலப்பு நடந்தது, பக்கத்துல வேற ஏதாவது ஸ்பீசிஸ் இருந்து அதுல இருந்து இந்த பாலினேஷன் நடந்ததுன்னு சொன்னா இது அதோட பியூரிட்டி கேட்டு போச்சு. ஒரே தோட்டத்தில் கட் பண்ணதா பல இடங்கள் இருக்கு. அந்த பியூரிட்டி வந்து என்ன ஆகும், பியூர் ஒயிட்டா இருந்து அழுத்துறீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பிளெக்சிபிளா ரப்பர் மாதிரி உடைஞ்சதுன்னா அதுதான் பியூர் அலோவேரா பார்பாடின்சிஸ். அப்படி இல்லாம இது பாத்தீங்கன்னா எனக்கு தொடும் போதே தெரியுது ரொம்ப ரஃபா இருக்கும். பாருங்க ரஃபா இருக்கு, பிளஸ் வந்து அந்த மேல அந்த சவுக்கு வந்து. ஸோ அதனால இது சிவப்பு கத்தான்னு சொல்லிட முடியாது, சொல்லிக்காரு. ஓகே, இப்போ வேகமா உங்களுக்கு என்ன பண்றேன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எனக்கு ஒரு அருமையா ஒரு சார் எடுத்திருக்காரு. நான் வாசனம் தெரிவிச்சிருக்கேன், எனக்கு நிறைய டைம் வச்சோம். சார் உங்க பேரு ரமேஷ்.
நீங்க பாண்டிச்சேரியில் இருக்கீங்களா? அரோவில் இருக்கீங்க. ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? So, Abdul Karim sir relative friend sir. அப்படியா? வெரி குட். ஓகே. அவதான் ரெஃபர் பண்ணிட்டீங்க. ஓகே. இப்போ பாருங்க, இப்போ இந்த ஃபுல்லா ஜெல்ல வெளியெடுத்தது ஒரு பர்பஸ்க்காக எடுத்து காட்டினா, இப்போ வந்து வேற ஈஸியா வேலை எடுக்கணும்னா பாருங்க, இது மாதிரி ஸ்கின் இருக்கும்போது நீங்க பண்ணிட்டீங்கன்னா நம்ம சொன்னபடி கேட்கும். இல்லைன்னா வெளியே வந்துச்சுன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நிறைய சேட்டையெல்லாம் பண்ணும். பாருங்க, இப்படி வந்து அழகா வந்து மேல நம்ம டியூப்ஸ் போட்டுக்கிறோம். இது ஃபில்லட்ஸு. ஓகே. இப்போ அதே மாதிரி தான் எடுக்க போறோம். கொஞ்சம் நிதானமாக எடுக்கணும், இல்லைன்னா அந்த ஸ்கின் கீழே இருக்கிற ஸ்கின் கட் ஆகிடும். மறுபடியும் நிறைய வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அந்த பச்சையான இதெல்லாம் இந்த கீழே இருக்கிற பச்சை தோல் வந்து இந்த ஜெல்லில் வரக்கூடாது. அது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து டிசென்ட் ஆகிடும். அது உள்ள தெரியாமல் போச்சுன்னா இந்த மாதிரி போகக்கூடாது. இது மாதிரி பச்சை தோல் வந்து இதில் சேர்ந்து வரக்கூடாது. வந்துச்சுன்னா நீங்கள் மெல்ல அதையே எடுத்துடணும். ஏன்னா அந்த இடத்துல ஸ்கின் வந்து நம்ம ஓகே. இது வந்து ஒரு சின்ன ஒரு டெக்னிக் தான். ஒரு லேக்காக எடுக்கணும், அவ்வளோதான். ரொம்ப பெரிய கஷ்டப்படாதான் வேண்டியதாக இருக்கும். நான் உங்களுக்கு இங்கே வந்து நான் வீட்டில் எடுத்தேன்னா வேறு மாதிரி எடுத்துக்கலாம், எப்படி பண்ணால் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே டெமோ பண்ணும்போது ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கும். இப்போ வந்து இதில் நிறைய ஜெல் இருக்குது. இப்போ சாரோட முதல்ல செயின் வந்து நல்லா தெரியும், அழுக்கு போடுறதுலாம் தெரியும். கொலுசெல்லாம் நீங்கள் வீட்டில் பண்ணிக்கலாம். எல்லா கொலுசும் தானே நீங்கள் வாரத்தில் இருக்கா அழகாக கொலுசு இது பண்ணிக்கலாம். செயின் எல்லாம் ஒரு ரிசப்ஷன் போகிறோம், கல்யாணத்துக்குலாம் போகிறோம், நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க. ஆனால் ரோடு கோல்டு போட்டிங்கன்னா நல்லா இடிச்சு காட்டிடும். ஆனால் அதை மட்டும் பண்ண வேண்டாம், பியூர் கோல்டு மட்டும் பண்ணி. ஆமாம், அது வந்து நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய காட்டிடும். இது மாதிரி ஜுவல்ஸ் எனிதிங் பிளாட்டினம் ஷைனிங் ஆகுது. ஓகே. ஆமாம், இது வந்து சேதாரம் இல்லாமல் உங்களுக்கு சிக்கல் இல்லாமல் உங்களுக்கு அழகாக இதை எடுக்க முடியும். நான் நினைச்சேன் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக சார் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாருன்னு நினச்சிருந்தா. இருந்தால் நான் வந்து அலோவரா சார்பாக உங்களுக்கு இதை ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகே ஓகே. இப்போ 2 பண்ணிட்டோம். இப்போ வந்து வேகமாக நான் என்ன செய்கிறேன்னா, நீங்கள் எல்லாருக்குமே ஒரு பீஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிறேன். பார்க்கலாம் இது எவ்வளோ இந்த ஃபில்லெட்ஸ் ஒரு ஃபில்லெட் ஒரு பீஸ். ஆமாம், பண்ணிடலாம், இமீடியட்டாக பண்ணலாம். எனக்கு இவர் வந்து ரமேஷ் சார் இருக்காரு, அதனால வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. கட் பண்ண போய் வாஷ் பண்ணலாம்ல சார்? ஆமாம், அதுதான் பண்ணுறேன். ஒரு 3-4 லீஃப் கட் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து மறுபடியும் எல்லாம் எப்படி இது சீரம் பண்ணுறதுக்கு அப்புறம் மற்றெல்லாம் வந்து சொல்லுங்கள். இப்போ தெரியுங்களா எவ்வளோ ஈஸியான விஷயம் என்ன? இது வரைக்கும் ஸ்பூன் எடுத்துருப்பீங்க. அந்த மாதிரி ஸ்பூன் எடுத்தால் வந்து கீழே இருக்கிற அந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் ஸ்க்ராட்ச் ஆயிடும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த டாக்ஸிக் மேட்டர் வந்து உள்ள போயிடும். இது மாதிரி எஸ்எஸ் பிளேட் இருக்கணும், இல்லைன்னா மார்பிள்ஸ் இருக்கலாம், டைல்ஸ் இருக்கலாம். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அயனோ அலுமினியமோ இருந்துக்கலாம். நல்ல அப்புறமா வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல யாரு நல்ல பியூட்டிஃபுல் கொஸ்டின் கேட்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இலவசமா ஒரு ஃபேஷியல் பண்ணி கொடுக்கும். இன்னும் நல்ல பெரிய லீஃப் இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து 500 கிராம் இருக்கு. அந்த லீஃபோட இது எத்தனை மந்த் ஓல்டு சார்? 2 இயர்ஸ் ஓல்டு. இதெல்லாம் கண்டிப்பா 2 இயர்ஸ் ஓல்டாமா? இது ஒரு 2 இயர்ஸ் ஓல்டு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஐடென்டிஃபிகேஷன் சொல்லி மறந்துட்டோம். இது மாதிரி ஒயிட் ஸ்பெக்ஸ் இருக்கு, ஒயிட் டாட்ஸ். அப்போ இது வந்து 2 இயர்ஸ் உள்ளது. ஆமா, 2 இயர்ஸ் இன்னும் ஆகல. ஹைட் இல்ல, ஆனா பெருசா இருக்கு. ஆனா இது வந்து இன்னும் 2 இயர்ஸ் ஆகல. அதே மாதிரி பின்னாடி பாத்தீங்கன்னா ஒன்னொன்று மாதிரி பின்னாடி டாட்ஸ் இருக்கு மாதிரி வச்சிருங்க. இதுல சார் இது ஒன்று பின்னாடி டாட்ஸ் இருக்கு மாதிரி முள்ளு கிராக்கர் இது மாதிரி முன்னாடி இருக்கும் பின்னாடி இருக்கும். அதாவது கூட ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா ஒயிட் டாட்ஸ் வந்து பாம்பு சாட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் டாட்ஸ் பாத்தீங்கன்னா இது இன்னுமே வந்து இவ்வளவு பெருசா இருக்குது. ஆனா இருந்தாலும் 24 months ஆகலன்னு அர்த்தம். இது கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஐடென்டிஃபிகேஷன். ரெண்டு சைடுல சார், ரெண்டு சைடுமே ஒரு நிறைய இருக்கு. நல்ல பெரிய லீஃபா இருக்கு, நல்லா வந்து ஆரோக்கியமா இருக்குன்னா அந்த பிளான்ட் நிறைய இருக்கும். ஆனா அது வந்து இந்த புள்ளி இருந்துச்சுன்னு சொன்னா தட் மீன்ஸ் இட் இஸ் நாட் எட்
மெச்சூர் அப்படின்னு. ஸோ இது என்ன பண்ணலாம்னா, இதுதான் வந்து ஜூஸ் கடைக்காரங்களே இந்த மாதிரி இதோட சின்னதாக இருக்கிறது கூட அறுத்து போட்டுவாங்க. வேற வழி இல்லை, அவங்க காசு கொடுத்து வாங்கினா அப்படி பண்றாங்க. நம்ம வீட்டில் எடுக்கும் போதே பார்த்து கொடுக்குற லீஃப்ல வந்து ஒயிட் இது இருந்ததுன்னா அதுக்காக இருந்தால் போதும். ஓகே, இதெல்லாம் நல்லா விளையுது. இந்த மாதிரி பேரட் கிரீன் சொல்லுவாங்க. இந்த பேரட் கிரீனா ஃபுல்லாக வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம இருக்கிற பஸ்தியாக. இன்னொன்று ஆஷ் கலரில் இருக்கும். ஒரு சில கட்டாளி பார்த்தீங்கன்னா மேலால ஆஷ் மாதிரி இருக்கும். அது எதுக்குன்னா அது ஒரு நேச்சுரலான வெரைட்டி தான். அது மழையெல்லாம் வந்துச்சுன்னா தண்ணி வெளியே போயிடும். இதுக்கு மேலால பார்த்தீங்கன்னா இதுல வந்து தண்ணி எவ்வளவு வேணாலும் உள்ள போகாது. ஒரு வேக்ஸ் கோட்டிங் இருக்கு. எவ்வளவு தண்ணி வந்தாலும் உள்ள போகாது. அதே மாதிரி எவ்வளவு வெயிலா இருந்தாலும் இதை தாண்டி தண்ணி ஆவியா வராது. இது டே டைம்ல கொஞ்சமா ஸ்டொமாட்டோஸ் ஓபன் பண்ணி அது லைவா இருக்கிறதுக்காக வச்சிருக்கோம். நைட் டைம்ல என்னன்னா எல்லா ஸ்டொமாட்டோஸ் இலைத்துறையை ஓபன் பண்ணி வெளியே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, ஃபார்மால்டிஹைட், இது என்னெல்லாம் கெட்ட காத்து இருக்குதோ அப்படியே உள்ள அப்சர்வ் பண்ணி அழகா ஆக்சிஜனா கன்வெர்ட் பண்ணி வைக்கும். ஸோ ஜப்பான்ல வாஸ்து பிளான்ட் நைட்ல ரூம்ல கூட பெட்ரூம்ல வச்சுக்கலாம். அந்த பிளான்ட் அப்படியே நல்லா வைக்கலாம். அப்போ என்ன நடக்குன்னா அந்த இடத்துல எல்லாம் ஃபுல்லா ஆக்சிஜன் கன்வெர்ட் பண்ணுறாங்க. நாசா சொல்லியிருக்கான் 10 பிளான்ட் ஆக்சிஜன் ப்ரொவைடிங் பெஸ்ட் பிளான்ட்ஸ்ல அலோரா டேக் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். இவ்வளவு இன்னைக்கு கிரீன் பில்டிங் பெங்களூர்ல கிரீன் பில்டிங் கட்டுறா. நம்ம கிரீன் பில்டிங்ல அந்த 10 விதமான பிளான்ட்டும் அந்த உள்ள இன்டோர்ல இருக்கணும் அப்படின்னா ஓகேவா. அதனால இது வந்து இந்த மேல இருக்கிற வேக்ஸ் கான்டென்ட் வந்து உள்ள வராது. அது வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து இது பயோ மெயின்டைன் பண்ணலாம், நிறைய சப்ளைன் பண்ணலாம். சோப் பண்றவங்க நான் சொல்லல, சோப்புக்கு ஸ்கின்னை யூஸ் பண்ணுங்க, ஜெல்லை யூஸ் பண்றது பிரயோஜனமே இல்லை. பண்ணிக்கலாம் நிறைய குளியல் படிக்கலாம். மீரா கூட அப்படிதான் பண்றாங்க. ஓகே, இங்க மீரா கூட அந்த குளியல் படிக்க என்ன பண்றாங்கன்னா இதைத்தான் செய்யறாங்க. நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நீங்க ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்லிட்டே இருப்பேன். அது டைம் இல்லை, அந்த அளவுக்கு இதுல வந்து அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. பாருங்க, இப்ப என்ன பண்ணிட்டேன், மீண்டும் 3வது கற்றாழைய நானே கற்றாழைன்னு சொல்றேன். கற்றாழைன்னு சொல்லக்கூடாது, சோட்டு கற்றாழை தான் சொல்லணும். எனக்கு கற்றாழைன்னு சொன்னா கோபம் இருக்கு. காரணம் கற்றாழையில் வந்து தேய் கற்றாழை, நார் கற்றாழை, இந்த மாதிரி நிறைய கற்றாழை இருக்கு. இதுதான் வந்து சோத்து கற்றாழை. சோறு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உள்ள வச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அந்த பிளான்ட் வந்து சோத்து கற்றாழை. இது வந்து பஞ்ச காலத்துல சோற்றுக்கு பதிலாக இதை சாப்பிட்டாங்க. சித்தர்கள் வந்து எப்பொழுதுமே சோற்றுக்கு பதிலாக இந்த சோத்து கற்றாழை தான் சாப்பிட்டுருக்காங்கிறது ஐதீகம் தான். அது வந்து சொல்லுவாங்க, அது ட்ரெடிஷனலா அப்படி சொல்லுவாங்க. இந்த ஸ்கின்னை வந்து எவ்வளோ நேரத்தில் யூஸ் பண்ணலாம்னா, எடுத்த உடனே ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஃபேஸில் போடணும். ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம், ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணலாம். ஸ்கின்ல வந்து நீங்கள் நல்லா முடியில் வந்து கால் வரைக்கும் இருக்க அத்தனை பிரச்சனைக்குமே பயன்படக்கூடிய இந்த அலோவேரா. இதை வந்து நீங்கள் அது 1 மணி நேரம் பேசணும். என்னெல்லாம் பயன்படுது, தலைக்கு ஹேருக்கு பயன்படுது. ஹேர் வந்து உங்களுக்கு வந்து லோ பொராசிட்டின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, தெரியுமா? யாருக்கு தெரியுமா? ஹேர்ல லோ பொராசிட்டின்னு சொல்லிட்டு கேள்விப்படையா? நீங்க நிறைய ஹேர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வாங்கிக்கிறாங்க. லோ பொராசிட்டின்னு சொன்னா இருக்கிற கியூட்டிகல்ஸ் வந்து அந்த கீழே வந்து நம்ம ஸ்கேல்ப்ல இருந்து ஆரம்பிச்சு அதுல இது என்ன ஆகுன்னா அப்படியே வந்து பட்டப்பட்டையா சேர்ந்து வெளியிடுற தண்ணியும் அது நம்ம இருக்கிற ட்ரீட்மெண்ட் எதுவுமே உள்ள போகாம பிளாக் பண்ணி, அது என்ன பண்ணீங்கன்னா ஒரு முடி எடுத்து நீங்க தண்ணீர் போட்டீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கா ஒரு முடி அப்படியே அமைதியா இருக்கிற தண்ணீர் போட்டீங்கன்னா மிதந்துச்சுன்னு சொன்னா உங்களுக்கு லோ பொராசிட்டி ஹேர் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். என்னன்னா தண்ணி உள்ள விட மாட்டேங்குது அந்த அளவுக்கு. அப்ப தண்ணி உள்ள விட்டாதான் அது ஆரோக்கியமான ஹேர். அந்த லோ பொராசிட்டியில அந்த போய் இந்த இதெல்லாம் மாட்டி இருக்கும், அதை ரிலீஸ் பண்ணி கொடுக்கறது இந்த அலோவேரா. ஏன்னா இதுல ஹைலூரானிக் ஆசிட் இருக்கு, இதுல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இருக்கு, ஏ பி சி இ இப்படிங்கிற விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல பி12 ஒரு விட்டமின் இருக்கு, ரொம்ப ஸ்பெஷல் விட்டமின். பி12 எது கிடைக்குமா? விட்டமின் பி12 எது கிடைக்கும்? மட்டன் சிக்கன் மீட்ல தான் கிடைக்கும். அப்ப வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இந்த விட்டமின் பி12 டெஃபிஷியன்சி வர்றது இயற்கை. அவங்க நீங்க 500 கிராம் மட்டன் சாப்பிட்ற இடத்துல
50 கிராம் இந்த ஜெல் சாப்பிட்டீங்கன்னா முடிஞ்சது. விட்டமின் B12 நிறைய கிடைக்கும். ஓகேவா? விட்டமின் B12 என்ன? நம்முடைய ஆக்சிஜன், பிளட்ல இருக்கிற ஆக்சிஜனை என்ரிச் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலை செய்யுது. அப்போ இது அளவுல என்ன செய்யுதுன்னா நம்ம பிளட் சர்க்குலேஷனை ப்ராப்பரா ஆப்டிமமா பண்ணிக்கணும். இப்படி நிறைய பணம் மெடிக்கல் வேறுபாடு நிறைய இருக்கு. ஓகே, சரி. அப்ப இதை வந்து நீங்க ஒரு 10-20 நிமிஷத்துக்குள்ள நீங்க யூஸ் பண்ணி ஆகணும். இதை நீங்க சொன்ன ட்ரை பண்ணி செய்யுங்க. ஒன்றும் வராது. அதாவது ரொம்ப ரேர் அந்த மாதிரி எரிச்சலாம் கூலா இருக்கும், ரொம்ப கூலா இருக்கும். எது நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இதில் ஒன்றும் இல்லை. நீங்கள் நான் எடுக்கிற மாதிரி இந்த ஸ்கின் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கின்னை நான் எடுக்கிற மாதிரி நைஸாக வந்து